Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை சேத்துப்பட்டில் செயல்பட்டு வரும் தனியார் இயற்கை எரிவாயு மையத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கலாம். சென்னை சேத்துப்பட்டில் செயல்பட்டு வரும் தனியார் இயற்கை எரிவாயு மையத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வினோத் இணைகிறார். வினோத், இது பற்றிய முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள இயற்கை எரிவாயு மையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது ஆய்வு என்பதை நேரில் செய்து வருகிறார். இந்த ஆய்வை பொறுத்தவரையில் சீனிவாசன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் நிறுவனம் சென்னை மாநகராட்சியுடன் இணைந்து பொது தனியார் கூட்டு பங்களிப்பு முறையில் மக்கும் குப்பைகளை இருந்து இயற்கை எரிவாயு தயாரிக்கும் தென்னிந்தியாவின் முதல் 100 DPD பயோ CNG மையத்தை அமைத்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆலை நாளொன்றுக்கு சுமார் 100 டன் உணவு கழிவுகள் மற்றும் காய்கறி கழிவுகளை மறுசுழற்சி செய்யப்படும் திறன் கொண்டு இது அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை கோயம்பேடு சந்தை மற்றும் மாநகரத்தின் முக்கிய ஓட்டங்களில் இருந்து சேகரிக்கப்படும் ஈரமான கழிவுகள் இங்கு பயன்படுத்தப்படுகிறது. சுத்திகரிக்கப்பட்ட இயற்கை எரிவாயு சிலிண்டர்களில் அடைக்கப்பட்டு வணிக முறை ஓட்டல்களுக்கு வாகன எரிபொருள் நிலையங்களுக்கு LPG ஆக மாற்றமாக இங்க வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் நகரின் கார்பன் தடயத்தை குறைக்கவும் பசுமை ஆற்றலை ஊக்குவிக்கும் பெருமளவில் உதவுகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த ஆலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது ஆய்வு என்பது மேற்கொண்டு வருகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தை, அதாவது இந்த பயோ CNG மையத்தில் இயற்கை எரிவாயுவை தயாரிக்கும் இந்த மையத்தில் இதற்கு அடுத்தபடியாக முன்னெடுப்புகள், எந்த மாதிரி முன்னெடுப்புகளை எடுக்கலாம், எந்த மாதிரி நாம அணுகுமுறையை கையாளலாம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் கேட்டறிந்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்றதற்கு பிறகு தொடர்ந்து பல்வேறு துறைகளில் அவர் ஆய்வு என்பது செய்து வருகிறார். குறிப்பாக இவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு எலும்பு குழந்தைகள் நல மருத்துவமனை நேரில் சென்று ஆய்வு செய்திருந்தார். அங்க இருக்கக்கூடிய பயனாளிகளிடம் அவர்கள் குறையை கேட்டறிந்து இதை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்ற உத்தரவெல்லாம் பிறப்பித்திருந்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கூட சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு சமூக நீதி விடுதியில் கூட அவர் முதலமைச்சர் நேரில் சென்று ஆய்வெல்லாம் மேற்கொண்டிருந்தார். மாணவர்களின் குறைகளை கேட்டு அதை நிவர்த்தியும் செய்திருந்தார். இந்த சூழ்நிலை தான் தற்போது சேத்துப்பட்டியில் இருக்கக்கூடிய இயற்கை எரிவாயு தயாரிக்கக்கூடிய அந்த மையத்துல முதலமைச்சர் தொடர்ந்து நேரில ஆய்வு என்பதை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆய்வை பொறுத்தவரையிலும் அடுத்த கட்ட முன்னெடுப்புகள் இப்படியெல்லாம் எடுக்கலாம். அதே சமயம் அடுத்த கட்ட அந்த CNG, அந்த இயற்கை எரிவாயு தொடர்பான திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தலாம் என்ற உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் கேட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு தற்போது மேற்கொண்டு வருகிறார். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி வினோத். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.